அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூமியில் அல்லாஹு தாலாவிற்கு மாறு செய்த ஜின்களை துரத்த இப்லீஸ் இறங்கினான். அவனும் அவன் கூட்டமும் அவர்களுடன் சண்டை செய்து பூமியில் நின்றும் வேறு தளத்திற்கு அவர்கள் துரத்திவிடப்பட்டார்கள். அவர்கள் அந்த தளத்தில் ஒருமித்து இருக்கிற போது அவர்கள் பெயரில் அல்லாஹ் தாலா நெருப்பை அனுப்பி வைத்து அவர்களை சுட்டு நாசமாக்கினான். பின்பு இப்லீசும் அவனிடமிருந்த ஜின் கூட்டமும் அல்லாஹு தாலாவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்லீஸின் வணக்கம் ஜின் கூட்டத்தின் வணக்கத்தை விடவும் மிகவும் அதிகமாக இருந்தது. பின்பு அல்லாஹு தாலா இப்லீஸின் மிகுந்த இபாதத்திற்காக முன் வானத்தின் மேல் உயர்த்தினான். அந்த வானத்தில் 1000 வருஷம் இப்லீஸ் வணங்கினான். பின்பு இரண்டாவது வானத்தின் மேல் உயர்த்தினான். அந்த வானத்தில் 1000 வருஷம் வணங்கினான். இதுபோல் 7 வானத்திலும் அல்லாஹ் உயர்த்தினார். ஒவ்வொரு வானத்திலும் 1000 வருஷங்கள் வணங்கினான். இப்படியாக இப்லீஸ் வலுப்பமான தளத்தைக் கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா இந்த அடியானுக்கு கொடுத்த இபாதத்துடைய சக்தி வேறு எந்த மலக்கிற்கும் கொடுக்கவில்லை என்று ஜிப்ரில், மீகாயில் மற்றும் மலாயிக்கத்துகள் சொன்னார்கள்.